அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கதிரேசன். என் பெயர் கதிரேசன். ஐயம்பெருமாளாகிய நான் இப்பொழுது கற்பனை கதைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதனால் அந்த கதைக்கு ஒவ்வொரு புனைப்பெயர்கள் வைத்து ஒவ்வொரு கதையையும் தினமும் இரவு பொழுதுகளில் கொடுக்க விரும்புகிறேன். இது எனக்கு ஒரு பயிற்சியாகவும் அமையலாம். அதனால்தான் இத்தகைய முயற்சியை எடுக்கிறேன். என்றுமே ஒரு முயற்சிக்கு வெற்றி உண்டு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது வெற்றி, பார்க்கவில்லை என்றால் அது தோல்வி. அந்த தோல்வியோ வெற்றியோ எனக்கு நீங்கள் தருவது தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு தான். இப்போது கதைக்கு செல்வோம். என் பெயர் கதிரேசன். கற்பனை பெயர்களையும் பயன்படுத்தவிருக்கிறேன். ஐயம்பெருமாளாகிய நான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் கற்பனை பெயர்களையும் என் கதைகளில் பயன்படுத்தவிருக்கிறேன். என் பெயர் கதிரேசன். என் ஊர் சேலம் மாவட்டம் அரவங்குடி. அந்த ஊர் ஐயம்பெருமாள் திரும்பவும் நான் பேசுகிறேன். நான் கற்பனையாக ஒரு பேரையும் ஊரையும் சொல்லியிருக்கேன். நான் அந்த கதைகளில் குறிப்பிட போகிற 10 பேர்களும் கற்பனை தான். இப்போ கதைக்கு வரேன். என்னுடைய கற்பனை நபரின் பெயர் கதிரேசன். அவர் ஊரில் 10 ஊனமுற்றவர்கள், அவரையும் சேர்த்து 10 ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். அதில் 7 ஆண்கள், 3 பெண்கள். அந்த 10 பேரும் நண்பர்கள். கதிரேசன் அதில் முதல் ஆள். அழகு சுந்தரம் 2வது ஆள். மீனாட்சி 3வது ஆள் பெண். மீனாட்சி 3வது ஆள் பெண். அப்புறம் 4வது குமரவள்ளி பெண். 5வது அறிவழகன் ஆண். 6வது குமரேசன் ஆண். 7வது கதிர்காமினி பெண். 8வது சுந்தரவதனன் ஆண். 9வது அழகிரிசாமி ஆண். தேன்மொழி 10வது பெண். இப்பொழுது கதைக்கு செல்வோம். அந்த ஊரில் நாங்கள் 10 பேர் மட்டுமே ஊனமுற்றவர்கள். சிறு குறைகள் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிகப்படியான ஊனம் எங்களுக்குத்தான் இருக்கிறது. இப்போது எங்கள் ஊனத்தை எப்படி நாங்கள் கடந்து போனோங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன். கதிரேசன் ஆகிய நான் பள்ளி படிப்பை மட்டுமே முடித்திருக்கிறேன். எனது நண்பர்கள் அனைவருமே பள்ளி படிப்பு முடித்தவர்கள் தான். இதில் 2 வகையாக பிரிக்கலாம். முதல் 5 பேராகிய நான் உட்பட 5 பேர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். குமரவள்ளி உட்பட 5 பேர் 2 பேர் பணக்கார குடும்பம். குமரவள்ளி உட்பட 2 பேர் பணக்கார குடும்பம், 3 பேர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நான் கதிரேசன் ஆகிய நான் மிகவும் வறுமையில் வாடும் குடும்பத்தின் பிரிவில் வருகிறேன். இப்போது நாங்கள் 10 பேரும் இணைந்து ஒரு தொழில் தொடங்க முயல்கிறோம். முதலில் அதில் எங்களுக்கு என்னென்ன தடைகள் வந்தன, எப்படி இடையூறுகள் வந்தது என்பதை உங்களுக்கு புள்ளி விவரத்துடன் அளிக்க விரும்புகிறேன். நாங்கள் 10 பேருமே பள்ளி படிப்பு மட்டுமே முடித்தவர்கள். எங்களுக்கு 5 பேருக்கு அவ்வளவா, 3 பேருக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. 2 பேர் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். 2 பேர் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், 3 பேர் வசதியானவர்கள். நான் முதல் கேட்டகரியில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் கேட்டகரியில் வரேன். கதிரேசன் ஆகிய நான் என் நண்பர்கள் 9 பேருடனும் எப்போதும் அளவிலாவது வழக்கம். அவர்களுடைய சுக துக்கங்கள் எனக்கு தெரியும். என்னுடைய
நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு எங்கள் ஊனத்தை வச்சு எங்களுக்கு பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனை வந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப ஒரு எம்பரேசிங்கான மூமெண்ட் தான் எங்களுக்கு இருந்தது. முதல் பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த 2 பேர் மட்டும் எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படல. ஆனால் எங்களோட நட்பாக தான் இருந்தாங்க. கதிரேசன் ஆகிய நான் எனது பிரிவை சேர்ந்த 8 நடுத்தரம் மற்றும் மிகவும் வறுமையில் வாடிய நாங்கள் 8 பேரும் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நினைத்து கண்ணீர் விட்டோம், கவலைப்பட்டோம். அந்த பணக்கார 2 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பணக்கார 2 பேரும் பணத்திமிரு எதுவுமின்றி, அதாவது பணம் இருக்கிறது என்ற அகந்தை இல்லாமல் எங்களுடன் பழகியதால் எங்களை ஊக்குவித்தார்கள். தொழில் தொடங்க முதலீடு செய்தார்கள். அந்த பெயர்களை இப்போ தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டால், அந்த பெயர்கள் முதல்ல சொன்னது மறந்துருச்சு இப்போது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த 8 பேர் குரூப்பில் தானே நான் இருக்கேன். அந்த 2 பேரும் எங்கக்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்காம பழகினாங்க. அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது நாங்கள் ரொம்பவே ரசித்தோன்னே சொல்லணும். அந்த 2 பேர் எங்களை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எங்களை பிடிக்காது, எங்கள் வறுமையும் பிடிக்காது, எங்களுடைய இயலாமையும் பிடிக்காது. அவங்க பசங்களுக்கு இயலாமை இருந்தாலும் பணத்தை வச்சு அதை டேக்கிள் பண்ணிடுவாங்க இல்லையா. பணக்காரங்களாம் நான் குற்றம் சொல்ல வரல, ஆனால் இதுதான் ரியல் ஃபேக்டர். பணக்காரங்க எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிடுவாங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாமே பணக்காரங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஏழைகள் அதை நினச்சி கவலைப்படுவாங்க. அப்படி கவலைப்படும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த 2 பேருடைய பேர் மறந்து போச்சு, அதனால் நான் அதை தவிர்க்கிறேன். என்னுடைய நண்பர்கள், அதாவது பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் பார்ஷாலிட்டிஸை மறந்து பெற்றவங்கள் பேச்சை மீறி நல்ல நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள். அதில் நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு உதவி எனக்கு நிகழ்ச்சி அவர்கள் செஞ்ச உதவி எனக்கும் என் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. நிகழ்ச்சி என்றால் பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பிரமிப்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது அந்த உதவிக்கு, அந்த அன்புக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். அப்படி கடமைப்படும்போது அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்கங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு டிசர்விங் மூமெண்ட்டாக தான் அது இருந்தது. எதிர்பார்க்காம அவங்க பெற்றவங்கக்கிட்ட இருந்து ஒரு 1 கோடி ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 1 கோடியை எங்கள் 8 பேருக்கும் சரிக்கு சமமாக பிரித்து கொடுத்தாங்க. அப்போ பிரித்து கொடுக்கும்போது நான் என்ன செஞ்சேன்னா, எதிர்பார்க்காம தான் அந்த உதவி அவங்கக்கிட்ட இருந்து கிடச்சிது. அப்படி பார்க்க போனால் அந்த 2 நண்பர்கள் குமரேசன், அறிவழகன், அந்த 2 நண்பர்களுடைய பேர் இவ்வளோ நேரம் மறந்து இருந்தது, இப்போ ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அந்த 2 நண்பர்களும் எதிர்பார்க்காம 1 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு வந்தாங்க. 1 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு வந்து தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே விருப்பப்பட்ட தொழில்களாக ஆரம்பித்தோம். ஆனால் குமரேசனும் அறிவழகனும் தான் அதுக்கான
அதுக்கான முதலீடுகளை போட்டாங்க. அந்த அந்த முதலீடை போட்டுட்டு 2 வருடங்கள் எங்களுக்காக காத்திருந்தாங்க. அப்படி காத்திருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தோம். ஆனால் அவங்க பெற்றவங்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவங்க அப்படி எதிர்பார்க்காத போது எங்களுக்கு நிறைய தடைகள் கொடுத்தாங்க. அந்த தடைகளை நாங்கள் உடச்சிக்கிட்டே வந்தாலும் எங்கள் ஊனத்தை வச்சு எங்களை எடை போட்டு பார்த்தாங்க. எடை போட்டு பார்த்தாங்கன்னா எங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் எப்படி வாங்கலாங்கிற கேள்வி 8 பேர்கிட்டையுமே கேட்டாங்க. அப்படி 8 பேர்கிட்டையுமே கேட்கும் பொழுது நாங்கள் ஒரு எம்பரேசிங்கான, அதாவது ஒரு கூனைக்குறுகிய மனநிலைக்கு போனோம். அப்படி போனால் அதை குமரேசன் மற்றும் அறிவழகன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் 8 பேரையுமே கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி அவங்க 1 கோடி ரூபா பணமும் போட்டு அதே நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சு எங்கள் தொழிலில் முன்னேற்றி பங்குகளையும் கடனாக கொடுத்த 1 கோடி ரூபாயையும் அவசரப்படுத்தாமல் நிதானமாக வாங்கினாங்க. நிதானமாக வாங்கி எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரோல் மாடல்னே சொல்லலாம். அந்த ஒரு இயலாத தன்மை, என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இயலாத தன்மை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சிருந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்தாங்க. இதிலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நட்பு இருந்தால் பணம், பதவி, புகழ், உறைவிடம், உணவு எதையுமே பார்க்க தேவையில்லை. அப்படி தான் எங்களுக்கு நட்பு அமைஞ்சுது. இந்த கதை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.